ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். பாலக் பக்கோடா, பாலக் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கட்டளவுக்கு பாலக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் அந்த காம்பு பகுதியை மட்டும் நீக்கிடுங்க, அது தேவையில்லை. அதை நீக்கினதுக்கு அப்புறமா உங்களால் எந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா நறுக்கிக்கோங்க. இப்போ கீரை ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாலக்கீரையை சேர்த்துருங்க. இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியை நறுக்கினது, 1 கொத்தளவுக்கு பொடியை நறுக்கின கருவேப்பிலை, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. கீரையிலையும் தண்ணி இருக்குது, உருளைக்கிழங்கும் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் இருக்க ஈரமே நமக்கு ஓரளவுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. இப்போவே ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை நீங்கள் வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு நமக்கு பக்குவமாக இருக்குது பாருங்கள். இப்போது பாலக் பக்கோடாவுக்கு நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க. இதை நம்ம போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம், வடையாகவும் தட்டி போட்டுக்கலாம், பக்கோடாவும் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரண்டியில் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா வெந்து நல்லா செவந்து வரும். இப்போ இது நல்லா வெந்து செவக்கட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே அருமையான சுவையில் பாலக் பக்கோடா, பாலக் வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.